ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மகாநதியில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். மகாநதியில் பார்த்தீங்கன்னா கதை எந்த சைடு போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒன்று விஜய் காவேரி ரொமான்ஸ் கொண்டு போயிட்டு அந்த மாதிரி கொண்டு போய் அவங்களுக்கு வீட்டில் எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவங்க ஒன்று சேர மாதிரி கதை கொண்டு போகணும். இல்லைனா அந்த பசுபதி விஷயத்தை கொண்டு வந்துட்டு அவர் கொண்டாரா யார் கொண்டாங்கிற கதை கொண்டு போய் அந்த மாதிரி கொண்டு போய் உண்மை தெரிய வச்சு விஜய் வந்து வெளில கொண்டு வர மாதிரி கொண்டு வரணும். எதுவுமே இல்லாமல் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு கொண்டு போயிட்டு ஒன்றுமே புரியாத மாதிரி தான் அந்த கதை போயிட்டுருக்கு. விஜய்க்கும் முடியாமல் வந்துடுது, அம்மா போட்டுருது, காவேரி வந்து அவங்கள பார்க்க போகணும் வந்து வீட்டில் சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனாலும் விட மாட்டேங்கிறாங்க. நிவின்ட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கப்போ பார்க்குறாங்க. பார்த்து யமுனாவும் சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்பட்டு இவங்க என்ன ரொம்ப இது பண்ணி போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த விஷ பாட்டில் வந்து ரொம்ப சந்தேகப்படுது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுதுங்கிறதான் தெரிய மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் புரியவும் மாட்டேங்குது. எப்படியும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கு. அக்காவோட அந்த காதல் வந்து மறுபடியும் மலர்ந்துட்டு நம்மளை வந்து விட்டுட்டு போயிடுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. நான் கொண்டு போய் விட்டுறேன் வீட்லேயும் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி வந்து விஜய் பார்க்குறதுக்காக, விஜய் கூட தனியாக இருக்கணுங்கிறதுக்காக நிவின் எப்படியோ கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு யமுனா நிவின்ட்ட போய் சத்தம் போடுறாங்க. எங்கள் அக்காட்ட எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை வருது. இதை காவேரியெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு நிவின் இந்த பிரச்சனை, நான் உங்கள்கிட்ட பேசினாலே வந்து சந்தேகப்படுறா, கோவப்படுறா, எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இல்லை காவேரி, நீங்கள் விஜய் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நான் கொண்டு போய் விடணும்ல அப்படின்னு சொல்லி அவள் புரியாமல் பேசிகிட்டு இருக்கா. விடுங்க, புரியிறப்ப பார்த்துக்கலாம், இப்போ எல்லாம் சொல்லிருங்க. அப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு நான் எதாவது சொன்னேன்னா எல்லாத்தையும் வீட்டில் சொல்லிடுவா, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும், நான் அவளை புரிய வைக்கிற டயத்தில் நான் புரிய வச்சுக்கிறேன் காவேரி, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நிவினை எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து பெரிய சந்தேகமாக வரப்போகுது யமுனாவுக்கு நிவின் மேலே. இந்த மாதிரி மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்களா, என்ன எனக்கு துரோகம் பண்ண போகிறாங்களான்னு வந்து அவங்க இதில் வந்து பிரச்சனை கொண்டு வர பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் பெரிய பிரச்சனை வரப்போதா, இல்லை ராகினி இங்கே வீட்டுக்கு வரது விஷயம் தெரிஞ்சு வந்து பெரிய சண்டையாகி ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போதா, விஜய்க்கு இது இவங்க இருக்கிற இடம் தெரிய வரப்போதா, தெரிய வந்து போலீஸ் வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்களா, இல்லை இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்படியோ பசுபதியை பிடிச்சி அந்த போலீஸ் கேஸை வந்து கொண்டு வர போகிறாங்களா, இல்லை வெண்ணிலா வந்து கண் முழிச்சு வெண்ணிலா வந்து உண்மையாக சொல்லு பசுபதி தானே தள்ளி விட்டார் அப்படிங்கிற உண்மையை சொல்லி வந்து விஜயை காப்பாற்ற போகிறாங்களா என்னங்கிறத பொறுத்து இருந்து அதே வந்து எப்படி கொண்டு போனாலும் என்ன, சீக்கிரம் வந்து உண்மையை நிரூபித்து விஜயை வந்து காவேரி கூட சேர்த்து வைங்கப்பா, விஜய் காவேரி சேரணும்னு தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எப்படியே பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.